சார் ஓகே. இறந்து போயிட்டா ஒரு 16 நாள்ல செய்யக்கூடாது, 30 நாள்ல தான் செய்யணும்னு சொல்றாங்க சார். அது எப்படி காரியம் செய்யும்? இது அக்னி புராணத்துல அக்னி புராணத்துல ஒரு விஷயம் இருக்குங்க. அக்னி புராணத்துல பாத்தீங்கன்னா 3 நாள்ல செய்யக்கூடிய, அதாவது வர்ணங்களை கொடுத்து வர்ணங்கள்ல இது ஜாதி ரூபத்துல எடுக்காதீங்க. அவங்களோட தன்மை ரூபத்துல ஒரு பிராமண தன்மையோட இருக்காங்க அப்படின்னா வர்ணங்களை 3 நாள்லயே கூட இந்த ஆன்மாவானது நல்ல நிலைக்கு வரும் அப்படின்னு. அதற்கடுத்து வைசியர் அப்படின்னு இருக்குது. சத்திரியர் அப்படிங்கிறது 12 நாள். அது சத்திரிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாங்கிறது 12 நாள் ஆகும். வைசிய தன்மை இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா 14 நாள் ஆகும். 14 இருந்து 16 நாள் வரைக்கும். சூத்திரத்தன்மையுள்ள ஒரு ஆன்மா 30 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு ஆன்மா எந்த தன்மையில இருக்குதுன்னா, அவங்க வாழும் பொழுது அவங்கள பத்தி பேசக்கூடிய புனிதமான வார்த்தைகள், ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, நல்ல மனுஷன்பா, அருமையான மனுஷன்பா அப்படின்னு மக்கள் கொடுக்குற சாட்சி தான் அங்க சாட்சி. அதன் அடிப்படையில் அக்கிரமமானவன், மோசமானவன் அப்படியெல்லாம் சாட்சிகள் கொடுத்தாங்கன்னா அவங்க 30 நாள் ஆகும். ரொம்ப புண்ணியாத்மாப்பா, நல்ல மனுஷன்பா அப்படின்னாங்கன்னா 3 நாள்லயே கரையும். சத்திரியத்தன்மை ஒரு விஷயம்னா ஓடி பாதுகாப்புக்கு நிக்கிறாங்க, இவங்க எனக்கு நன்மை செஞ்ச ஓடி வருவாங்க. ஏதோ ஒரு கஷ்டம்லாம் ஓடி வரான்னு 12 நாள்ல கண்டிப்பா. ஒரு கஷ்டம்னா, ஒரு பண கஷ்டம்னா ஓடி உதவி செய்வாங்க, பணம் கொடுத்து உதவி செய்வாங்க, ஓடையே வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. 14 days எதுவுமே பண்ண மாட்டாங்க. 30 நாள் ஆகும். மூர்க்கத்தனமான இந்த மாதிரி வர்ணங்கள் அப்படிங்கிற விஷயம் மனு தர்மத்துல இருக்கு. அதே ஜாதி ரூபத்துல எடுக்காம அவங்க குணநலங்கள் ரூபத்துல எடுத்தீங்கன்னா, அந்த காலவட்டம் எடுத்தீங்கன்னா கரெக்டா அந்த 30 நாள் வரைக்கும் அது ஆகும் அப்படிங்கிறது. அது இல்லாத நான் முன்னாடியே சொன்னேன், அது சிதைவுற்ற ஆன்மாக்கள், சிதைந்து செத்து போனவங்க, அவங்க அவங்களோட ஆன்மாங்கிறது ஒரு வெப்பம். அந்த வெப்ப ஒளி கதிர்கள் அப்படிங்கிறது சிதறி கிடக்கும். அது திரும்ப ஒண்ணு சேர்றதுக்கு பல மாதங்கள் கூட ஆகும். அவங்களுக்கு அந்த மாதம் செய்யக்கூடிய மாசிக சிரார்த்தம் கட்டம் பண்ணிட்டு வரும்போது சரியாகும். இது அதுக்கான வழி. நன்றி. அருளும் பொருளும் பெருகட்டும்.